சில தினங்களுக்கு முன்னாடி வெளிவந்த கூலி திரைப்படம் 4 நாட்கள்ல 404 கோடிக்கு மேல வசூல் அள்ளியிருக்கு. கூலி படத்தை அடுத்து லோகேஷுடைய இயக்கத்துல கைதி 2 வெளியாகும்னு எதிர்பார்த்த நிலையில மீண்டும் கைதி 2 திரைப்படம் தள்ளி போயிருக்கு. இப்போ கூலியை அடுத்து லோகேஷ் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசனை வச்சு படம் பண்ண போறதா தகவலும் வெளியாகி இருக்கு. பொன்னியின் செல்வன் ஆடியோ லான்ச்ல சீஃப் கெஸ்டா வந்த ரஜினியும் கமலும் நாங்க 2 பேருமே சேர்ந்து படம் பண்ண தயாரா இருக்கோம். நல்ல கதையோட வாங்க படம் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம விக்ரம் படத்திலே ஏற்கனவே ரஜினிகாந்த் நடிக்க இருந்து விலகியதால அதற்கு பிறகு கமல்ஹாசனை வச்சு விக்ரம் படம் உருவானது. இந்த நிலையில தான் இந்த 2 பேரும் லோகேஷ் உடைய இயக்கத்துல ஆர்கேஎஃப்ஐ தயாரிப்புல இணைய போறாங்கன்னு இந்த நிலையில தான் இந்த 2 பேருமே லோகேஷ் இயக்கத்துல ஆர்கேஎஃப்ஐ தயாரிப்புல இணைய போறாங்க. இது குறித்து கார்த்திகிட்டையும் ஏற்கனவே பேசிட்டதாகவும் கார்த்தியும் இந்த படத்துக்கு பிறகு கைதி 2க்கான வேலை எல்லாமே ஆரம்பிக்கலாம்னு சொன்னதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. விக்ரம் படத்துக்கு பிறகு கைதி 2க்கான அப்டேட் கிடைக்கும்னு எதிர்பார்த்த நிலையில தொடர்ந்து இந்த படம் தள்ளி போவது ரசிகர்களிடையே மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தி வருது. விக்ரம் படத்தை அடுத்து எல்சியுக்கான அடுத்த அப்டேட் என்னன்னு தெரியாத நிலையில ரஜினி மற்றும் கமலை வைத்து உருவாக்க இருக்கும் இந்த படம் ஒருவேளை எல்சியூல வருமாங்கிற கேள்வியும் இப்போ பெரிய அளவுல எழுப்பி வருது. கூடவே 1982ல தான் கடைசியா ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட 43 வருஷத்துக்கு பிறகு 2 பேரும் இணைந்து ஒரே படத்துல நடிக்க போறாங்கன்றதும் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய அளவிலான எதிர்பார்ப்பையே உருவாக்கி வருது.